அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி சய்யதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹுவிடம் நாளை பதில் கூற வேண்டிய பொறுப்பு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே. உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகளை பற்றியும் நாளை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ், குல்லுக்கும் ராயின் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை வருகிறது. அந்த ரா என்று சொன்னால் ஆடு மேய்ப்பவர் என்று அர்த்தம். அந்த ஆடு மேய்க்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மேய்ப்பாளர் ஆடுகளை எந்த அளவிற்கு கவனமாக ஒரு வெட்டவெளியில் மேய்த்து அதை கொண்டு வந்து மறுபடியும் சேர்க்கிறார், அதில் அவர் எந்த அளவிற்கு கவனமாக இருப்பார். ஆகையினால நபி அவர்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த ராயி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை, நீங்கள் பொறுப்பாளியாக இருப்பதிலே உண்மையாளராக இருக்க வேண்டும். பொறுப்பாளியாக இருப்பதின் விஷயத்தில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக தந்தை என்கிற அந்தஸ்தில் இருந்தால் தந்தைக்குரிய பொறுப்பு என்னவோ அதை நீங்கள் செய்தாக வேண்டும். தாய் என்கிற அந்தஸ்தில் ஒரு பெண்மணி இருக்கிறார் என்றால் அந்த தாய் என்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பொறுப்பை அவர் சரியாக செய்ய வேண்டும். பிள்ளைகள் தாய்க்கு செய்யக்கூடிய பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பை பற்றியும் அவரவர் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்யப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா கூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று சொன்னால், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்று உண்மையான முஃமின்களாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். நரகத்தினுடைய எரிபொருளாக இருப்பது விறகு கட்டைகள் அல்ல, மனிதர்கள். அத்தகைய நரகத்திற்கு எரிகட்டையாக நீங்கள் ஆக வேண்டுமா? அந்த நரகத்தின் படுகொலியில் விழுந்து உங்களை நீங்களே அழித்து கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், நரகத்திற்குள் விழுவதை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று இறைவன் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு குடும்ப பொறுப்புதாரியாக ஒரு ஆண் இருந்தாலும் சரி, ஒரு பெண் இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி தனது குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதை இங்கே இறைவன் போதித்து காட்டுகிறான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குழந்தைகளுடைய விஷயத்திலே எத்தனையோ குடும்பங்கள் பணம் சம்பாதிப்பதில் கணவன் மனைவி 2 பேருமே படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்களா, பிள்ளையை பெற்று அந்த ஹவுஸ் லேடின்னு ஒருத்தவங்க ஆளை போட்டு என்ன செய்கிறாங்க, குழந்தைங்களை பார்க்குறதுக்கு ஆளை வச்சுட்டு இவங்க சம்பாதிக்க போயிடுறாங்க. தாய் தகப்பனை மறந்து வேலைக்காரவங்களை தான் தாயாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சஹாபிகள் கேட்கிறார், ஒரு தந்தை தன் பிள்ளையை பார்க்கும் பார்வையிலேயே அது அவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க முடியுமா என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஆம், உண்மைதான். ஒரு தந்தை தன் பிள்ளையை பார்த்தாலே இயற்கையாக சந்தோஷம் வெளியாக வேண்டும். தந்தையை ஒரு பிள்ளை பார்க்கிறார், என்னுடைய வாப்பா வந்துட்டாங்களே, என்னுடைய அப்பா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சிரித்த முகத்தோடு ஓடி வந்து கட்டி தழுகிறார் தெரியுமா, அதுதான் உண்மையான பாசமாக இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வெளியில் சென்று வீடு திரும்பக்கூடிய ஒரு தந்தை தன் பிள்ளையை பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அந்த குழந்தைக்கு அதற்குரிய சவாப் என்ன தெரியுமா, ஒரு அடிமையை உரிமையை விட்ட கூலியை போன்றது. உங்கள் பிள்ளையின் குணம், நடைமுறை, பழக்க வழக்கம், வழிபாடு என்று ஏதாவது ஒன்று உங்களை மகிழ்வித்தாலும் கூட ஒரு அடிமையை உரிமை விட்டதற்குண்டான கூலி அந்த தந்தைக்கு கிடைக்கிறது. யார் பொறுப்பாளியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பார்க்க முடிகிறது.
அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல தோழர்கள் எல்லாம் நபியோரிடத்துல கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு நாள் என் குழந்தைகளை 100 தடவை நாங்கள் பார்க்குறோம், 100 தடவை நாங்கள் பார்த்தாலும் 100 அடிமைகளை நாங்கள் உரிமை விட்ட அந்த சவாபு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் நமது பிள்ளைகளை பார்ப்பது பரக்கத்தாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். நமது பிள்ளைகளை நாம் பார்த்து நமது பிள்ளைகளிடத்திலே பேசுவது ஒரு நிஅமத் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கும் அல்லாஹ் சவாபுகளை எழுதி கொண்டே இருக்கிறார். நீங்கள் சிரித்த முகத்தோடு உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே விளையாடுவது, உங்கள் பிள்ளைகளிடத்திலே பேசுவது, உங்கள் பிள்ளைகளை தேவையறிந்து அவர்களுக்குண்டான தேவைகளை நிறைவேற்றி தருவது எல்லாமே ஒரு அடிமையை உரிமையை விட்ட கூலி என்னவோ அந்த கூலி உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கிடைக்கிறது. அதற்கு காரணமாக உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறார்கள். ஆகையினால்தான் அல்லாஹ்விடம் நாளை பதில் கூற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. நாளை இறைவனிடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிற பொழுது நமது பிள்ளைகள், என்னுடைய தந்தையார் என்னை சரியாக கவனிக்கவில்லை, என்னுடைய தாயார் என்னை சரியாக கவனிக்கவில்லை, என்னிடத்தில் முகம் கொடுத்து பேசவில்லை, என்னிடத்தில் சிரித்த முகத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்று நமது பிள்ளைகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. நமது பிள்ளைகள் நமக்கு நல்லருள் பெற்று தரக்கூடிய பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை உருவாக்குவோம். அல்லாஹ் அதற்கு நம் யாவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.